நறுமலர் தீபம் ஆசிரிய சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த அட்டவணை என்ன அட்டவணை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து டெஸ்ட் பேட்சில் 3 தேர்வுகள் முடிஞ்சிருக்கு. இந்த 3 தேர்வுகளினுடைய முன்னிலையில் யார் யாரெல்லாம் முதல் மதிப்பெண் எடுத்திருக்கிறார்கள், யார் 3 தேர்விலேயும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள், யார் யாரெல்லாம் இன்னும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று அவர்களை ஊக்கப்படுத்துவதற்கான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற இந்த மார்க் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுடைய டெஸ்ட் பேட்சில் இப்போ புதிதாக விடப்பட்டிருக்கக்கூடிய இந்த பகுதியிலிருந்து தான் நம்ம வந்து தேர்வு வந்து தொடங்கியிருக்கோம். புதிய பாடத்திட்டம் விட்டுருக்காங்க இல்லைங்களா, அதில் வந்து அந்த பகுதியிலேருந்து தான் நம்ம தேர்வு தொடங்கியிருக்கிறோம். அதில் வந்து 3 தேர்வுகள் முடிஞ்சிருக்கு. இந்த 3 தேர்வுகளினுடைய முடிவில் எவ்வளவு மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம். ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், நம்மக்கிட்ட வந்து கண்டிப்பாக ஒரு கட் ஆஃப் மார்க் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நம்மளுடைய கட் ஆஃபில் சரியாக வரக்கூடியவர்கள் முதல் 3 இடங்களை பெற்றவங்க யாருங்க, யார் யாரெல்லாம் இன்னும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் முயற்சி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காகத்தானே தவிர இந்த வீடியோ. அதனால் இதை என்ன செய்யுங்க அப்படின்னா, முதல்லேருந்து கடைசி வரைக்கும் கொஞ்சம் பாருங்கள். இப்போ இந்த அடிப்படையில் முதல் டெஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, நான் இந்த மஞ்சள் வண்ணத்தில் இது பண்ணியிருக்கிறது எல்லாமே நம்மளுடைய கட் ஆஃபுக்கு உள்ளே வரக்கூடியவங்க. மற்றபடி பிளாக்கில் இருக்கிறவங்க ஒரு தேர்வுகளில் சில பேர் வந்து தவறி இருக்காங்க, சில பேர் வந்து தேர்வு எழுதாமல் இருக்காங்க, ஆப்ஷனில் இருக்காங்க, சில பேர் இப்போ தான் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க 20, 25, 21 அப்படின்னு சொல்லி முதல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ முதல் தேர்வில் 31 வாங்கினவங்க அடுத்த தேர்வில் 44, அடுத்து 42 அப்படின்னு சொல்லி முன்னேறி இருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது ஆட்கள் பாருங்கள், 22 மார்க், 25 மார்க், 40 மார்க் அப்படின்னு பார்க்குறோம். நல்ல முன்னேற்றம் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா 14 மார்க்லேருந்து 43 மார்க் அப்படின்றது நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைங்களா. அப்போ இந்த மாதிரி ஒரு நல்ல அடுத்தடுத்த லெவலை நோக்கி போகக்கூடிய வகையில் தான் டெஸ்ட் இருக்கணும். அதாவது திடீர்னு ரொம்ப குறைவான மார்க் எடுக்கிறது, திடீர்னு உச்சத்துக்கு போகிறது அப்படின்றது கொஞ்சம் சாத்தியமில்லாத விஷயம். ஆனால் படிப்படியாக அடுத்தடுத்த தேர்வுகளில் அடுத்தடுத்த மதிப்பெண்களை நோக்கி நகரக்கூடியதாக அது இருக்கணும். அந்த அடிப்படையில் இங்கே நம்ம பார்க்குறதுல ரொம்ப முக்கியமான ஒரு சில இதை பார்க்குறேன். கீழே பாருங்கள், இந்த ஸ்னேகலதா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, அவங்களுடைய மதிப்பெண் பாருங்கள் 43, 46, 49. இது ஒரு நல்ல மார்க். நான் பார்த்துருக்கேன், சைடில் உங்களுக்கு ரேங்க் கூட போட்டிருக்கேன், 3rd ரேங்க் அப்படின்னு சொல்லி நான் போட்டிருக்கேன். அவங்களுடைய மார்க் பாருங்கள். அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவங்களே திரும்ப அதே தான் 2 தடவை என்ட்ரி பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜீவா பாருங்கள், 133 மதிப்பெண்கள் வாங்கி 40, 44, 49. 49 அப்படின்றது ரொம்ப நல்ல மார்க். 50க்கு 49. அதுக்கடுத்து இதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த சீதா பாருங்கள் 40, அவங்க 42, 49 அப்படின்னு சொல்லி இவங்களும் ஒரு நல்ல மார்க் வாங்கியிருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 42 பாருங்கள், வினோபா பாருங்கள் 42, 43, 46 எல்லாமே இந்த 40க்கு மேலே இருக்கக்கூடிய மார்க் எல்லாமே ரொம்ப நல்ல மார்க். அதே மாதிரி இந்த பக்கம் பாருங்கள் 47, 48, 49 இதுதான் வந்து ரொம்ப பெஸ்ட்டான மார்க். இதுதான் ஃபஸ்ட் ரேங்க், அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு. இப்போ 47 மார்க் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னாக்க அடுத்து 48 போயிருக்கிறாங்க, அடுத்து 49. சரியாக ஒரு மதிப்பெண்கள் கூட்டிகிட்டே போயிருக்கிறாங்க. அநேகமாக 4வது டெஸ்ட்டில் அவங்க 50க்கு 50 வாங்கிடுவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இப்படி தான் இருக்கணும். இந்த மாதிரியான ஒரு முன்னேற்றம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ரசிக்கத்தகுந்த ஒரு விஷயம். இதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப ஆசையாக இருக்குது. இப்போ அவங்க தான் வந்து முதல் இடத்துல இருக்காங்க. இது ஒரு இது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள் 40, 42, 46 அப்படின்னு பார்க்கும்போது இங்கே வந்து 128 மதிப்பெண்கள் வாங்கியிருக்காங்க. இவங்க வந்து வீரலட்சுமி. அடுத்து அமுதா பார்த்தீங்கன்னாலும் அவங்க 42, 42, 38 ஒன்றுத்தில் மட்டும் 38 வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீதா இவங்க வந்து 40, 42, 50 அப்படின்னு சொல்லி அடுத்த இந்த 50க்கு 50 வாங்கியிருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் வந்து பெரிய விஷயம். 50க்கு 50 வாங்குறது அப்படின்றதெல்லாம் மிகப்பெரிய விஷயம். அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா 42, 41, 50 மார்க். இது பாருங்கள் ரொம்ப நல்ல மார்க். 50க்கு 50 வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கு அடுத்ததாக அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்க அப்படின்னாக்க உஷா பாருங்கள் 43, 43, 50 அப்படின்ற இந்த மதிப்பெண்கள் வாங்கி இவங்க அதற்கு அடுத்த இடத்துல இருக்காங்க. அப்போ இந்த மார்க்கெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியணும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கணும். இங்கே பாருங்கள் ஜி கோபி அப்படின்னு சொல்லி அவங்க தான் 2வது மதிப்பெண் பெற்றிருக்கிறாங்க. 44, 50,
49. கடைசியில் ஒரு மார்க் குறைஞ்சிருக்காங்க. இந்த 49, 50 இது எல்லாமே 50க்கு 50 தான் கணக்கு. அதனால் ஒரு மார்க் குறைஞ்சாலும் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 44 ஃபஸ்ட்டில் வந்து 44, அப்புறம் 50, அப்புறம் 49 அப்படின்னு சொல்லிட்டு 143 மார்க் வாங்கியிருக்காங்க. இவங்க வந்து 2வது இடத்துல இருக்காங்க. ஒரு மார்க் அவங்கள விட இவங்க கொஞ்சம் குறைஞ்சிருக்காங்க அப்படின்றதுனால இவங்க 2வது இடத்துக்கு வராங்க. அப்போ இந்த மாதிரி பாருங்கள். அதுக்கு அடுத்து பாருங்கள் 41, 39 கடைசி மார்க் பார்த்தீங்கன்னா 40 அப்படின்னு சொல்லி எடுத்திருக்காங்க. இப்போ இந்த அடிப்படையில் இந்த 2 பேரினுடைய மதிப்பெண்களை நீங்கள் வந்து டார்கெட்டாக வைங்க. நம்மளும் வந்து இந்த மாதிரி மார்க் வாங்கணும், அடுத்த லெவலில் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு நாம் வரணும் அப்படின்ற ஒரு எண்ணம், உங்களுடைய குறிக்கோள் வந்து அந்த 50க்கு 50 அப்படின்ற ஒரு இலக்கு நோக்கி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக கொஞ்சம் மேலே வர்றதுக்கு வாய்ப்பாக இருக்கும். பொதுவாக ஏதாவது ஒரு காரணம் சொல்லிகிட்டு இருப்போம் நம்ம. இப்போ இவங்கெல்லாம் காரணம் சொல்லாதவர்கள். இங்கே யாரெல்லாம் நான் மஞ்சள் வண்ணத்தில் வந்து குறிச்சிருக்கிறனோ இவங்க எல்லாமே ஓரளவுக்கு அன்றாடம் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, டெய்லி படிச்சுட்டு இருக்கிறவங்க, சரிங்களா? அடுத்து மீதி இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த வீடியோ போட்டதனுடைய நோக்கமே எதுக்கு அப்படின்னு பார்த்தா இதை நீங்கள் பார்க்கணும். இதை நீங்கள் பார்த்து இப்போ அடுத்த லெவல் வந்து கண்டிப்பாக சார் வந்து வீடியோ போட்டு விட்ருவார், அதை நீங்கள் இன்னும் கொஞ்சம் கில்ட்டியாக ஃபீல் பண்ணால் கூட சரி, எப்படியும் வந்து இதிலெல்லாம் பேரெல்லாம் சொல்லி விட்ரு, வேறு பேரோடு வேறு போடுறாரு, அதனால் கண்டிப்பாக நம்ம இந்த மார்க்காவது வாங்கிடணும், 40க்கு மேலே கன்ஃபார்மாக வாங்கிடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவே நான் போடுறேன். அதனால் என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னாக்க, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது இருந்துக்கிட்டே இருக்கணும். விவேகானந்தருடைய கொட்டேஷன் ஒன்று ஆல்ரெடி நான் அடிக்கடி திரும்ப சொல்கிறது உண்டு. திருத்தி கொள்ளாத தவறை விட பெரிய தவறு எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, ஒவ்வொரு தேர்வு எழுதுகிற போதும் நாம் நம்மளுடைய தவறுகளில் என்ன தவறுகள் செய்தோம், அதிலிருந்து எப்படி விடுதலை பெற்றோம், அடுத்த தேர்வில் இந்த மாதிரியான தவறுகளை மீண்டும் செய்யக்கூடாது, இந்த விஷயம் மட்டும் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கணும். எவ்வளோ டார்கெட் கொடுத்தாலும், எத்தனை பக்கங்கள் கொடுத்தாலும் அத்தனை பக்கம் வந்து அச்சீவ் பண்ணியே தீருவேன் அப்படின்ற ஒரு வெறி உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய வெற்றியை எத்தனை போட்டியாளர்கள் வந்தாலும், எவ்வளோ பேர் வந்தாலும் அவங்களால யாராலையும் தடுக்க முடியாது, சரிங்களா? அதனால் யாராலும் தடுக்க முடியாத ஒரு வெற்றியாக அமைய வேணும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய உழைப்பு, அர்ப்பணிப்பு அப்படின்றது ரொம்ப அவசியம். அந்த அர்ப்பணிப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நறுமலர் ஆசிரிய சொந்தங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி இந்த முதல் மதிப்பெண் எடுத்த ஹெப்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுக்கும், அதே மாதிரி கோபி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 2 பேருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய நறுமலர் சார்பாக மிகப்பெரிய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். அடுத்தடுத்த தேர்வுகளிலும் உங்களுடைய வெற்றி பயணம் தொடரணும். அதே மாதிரி அதற்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் சில பேர் 2 தேர்வில் 40க்கு மேலே எடுத்துகிட்டு ஒரு தேர்வில் மட்டும் தவறியவர்களும் இருக்காங்க. அதனால் அவங்களும் நீங்களும் அந்த 40க்கு மேலே வரணும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். நிச்சயமாக வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.